எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்களை போலவே நம்மவருடைய பேச்சை கேட்க ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு ரசிகன் தான். ஆனால் இன்றைக்கு நம்மளை அரசியல்வாதிகளாக மாற்றி இங்கே மக்களுக்கான பணியை செய்வதற்கு களமாட சொல்லியிருக்கிறார் நம்மவர். நண்பர்களே, என்னை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்த போது ஒரு மிகப்பெரிய பெருமை இருந்தது. நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மருதுபாண்டியர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் களமாட போகிறோம். உலகத்துக்கு வீரத்தாயை கொடுத்த வேலுநாச்சியார் மண்ணில் களமாட போகிறோம். தேசியத்துக்காகவும் தோழமைக்காகவும் உயிர் நீத்த தோழி குயிலி நடந்த மண்ணில் களமாட போகிறோம் என்ற பெருமையோடு இந்த மண்ணில் காலடி வைத்தேன். ஆனால் காலடி வைத்த நாள் முதல் இன்று வரைக்கும் பல்வேறு சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் மிரட்டல்களுக்கும் பயந்து இன்றைக்கு ஓடி விடுவோமோ என்ற எண்ணத்தில் இந்த தொகுதியை கடந்த 40 ஆண்டுகளாக ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருந்த அரசியல்வாதிகள் நெருக்கடியில் ஓடி விடுவார்கள் என்று எண்ணினார்கள். நான் ஒன்றைத்தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சிவகங்கை தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன் என்று சொன்னவுடன் மாற்றுக் கட்சி தோழர்களும் மாற்றுக் கட்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களும் கூட சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? சிவகங்கையில் நீங்கள் போட்டியிட போகிறீர்கள், எங்கேயும் இனி தனியாக செல்ல வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு 10 பேரோடு போங்க, அது உங்க உயிருக்கு நல்லது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மண்ணில் தான் என் உயிர் போக வேண்டும் என்றால் அதை விட பாக்கியம் எதுவும் இல்லை. நான் என்ன காந்தியவா எதிர்த்து போட்டியிடுகிறேன்? கொள்ளையர்களையும் முரடர்களையும் திருடர்களையும் எதிர்த்து போட்டியிடுகிறார். அவர்கள் நிதியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மக்கள் நீதியோடு விளையாடி கொண்டிருக்கிறோம் என்ற ஒற்றை சொல்லில் எங்களுடைய அரசியல் பயணத்தை என் தலைவன் நம்மவர் அவர்கள் எங்களை அனுப்பி வைக்கும் ஒரு ஒன்றை சொன்னார். எவராலும் தோற்க முடியாத ஒரு ஆயுதம் நம்மளிடம் இருக்கிறார். அது எந்த அரசியல்வாதி கையிலும் இல்லை. அதை எந்த அரசியல்வாதிகளும் பயன்படுத்த அந்த வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாது என்று எங்களை ஒரு வேலைக்காரன் என்ற ஒற்றை சொல்லோடு நீங்கள் நேர்மை என்ற ஒற்றை ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு போங்கள், இந்த மக்கள் உன் பின்னால் நிற்பார்கள் என்று ஒற்றை சொல்லோடு அனுப்பி வைத்தாருங்க. ஆனால் கடந்த 15 நாட்களாக ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு சந்துகளிலும் சந்தைகளிலும் போக்கும் போதெல்லாம் எங்கள் தாய்மார்கள் சொல்லுகிற ஒற்றை சொல் என்ன தெரியுமா? ஐயா, அந்த மனுஷன் அந்த மகாராஜன் சொல்லியா இனமாவது இந்த பூமிக்கு ஒரு விடிவு கிடைக்குமா என்று சொல்லும் பொழுதுதான் ஒரு வைராக்கியம் இருந்தது. 40 ஆண்டு காலம் இந்த தொகுதி காணாத மாற்றத்தை நம்மவரால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் என்ற ஒரு வேட்கை இருக்கிறார். எங்கள் நம்மவர் ஒன்றை சொல்லி அனுப்பினார். எங்கள் மக்கள் நீதி உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் தங்கள் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் மக்கள் அரங்கத்தில் அந்த பணி சரியாக செய்யப்படவில்லை என்று நிரூபித்தால் அடுத்த நிமிடம் அவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்று அறிவித்தார். நாங்கள் குறைந்தபட்சம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுகிறோம், நண்பர்களே, பலம் பெரும் அரசியல்வாதிகள் என்று பெயர் எடுக்கிற நண்பர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் நம்மவர் சொல்வது போல யாராவது மக்கள் பணியில் செய்யாமல் விலகி இருந்தால் அவர்களை கச்சை விட்டு நீக்கோன்னு சொல்லி பாருங்க, ஒரு போய கட்சியில் இருக்க மாட்டான், ஒருத்தன் இருக்க முடியும். ஏனென்றால் யாருக்கும் தகுதி இல்லை. நான் என்ன மறுபடியும் சொல்றேன், இந்த போட்டியிடும் போது சொல்றாங்க, எங்க இந்தியாவிலேயே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி இது, மிகப்பெரிய ஆளு நிக்கிறாங்க, அவங்க கூட போட்டி போறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லையான்னு இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் அநேகம் பேர் என்ன கேட்டாங்க. நான் 2 விஷயத்தை தான் சொன்னேன். ஒண்ணு, எப்ப வேணாலும் வழக்காடு மன்றம் வா வா என்று அழைத்துக் கொள்ளும் ஒருவரை, அவர் அந்த அப்படிதான் இருக்கார், அவர் ஒரு வேட்பாளர். இன்னும் ஒரு பக்கம், எப்ப வேண்டும்னாலும் தவறா பேசிட்டு என்ன மன்னிச்சுக்கங்கன்னு வழக்காடு மன்றத்துக்கு போகக்கூடியவர். இவர்களை போய் பெரியாளி என்பது மக்கள் சொல்லணுமே தவிர அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் முதலாளிகள், நாங்கள் வேலைக்காரர்களாக வேலை செய்ய வந்திருக்கிறோம்.
நம்மவருடைய ஆசையோடும் அவர் கொடுத்த நேர்மை என்ற ஆயுதத்தோடும் உங்களிடம் நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய வேலைக்காரர்களாக எங்களை மக்களவைக்கு அனுப்பி வையுங்கள். நம்மவரின் கனவு இங்கே நிஜமாகிற அளவுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்போடு இந்த தொகுதியை 40 ஆண்டு காலம் இல்லாத மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.